ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒய்ஃபுக்கு 9ஆம் மாதம் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். செக்கப்பில் பனிக்கூடத்தில் நீர் கம்மியாக இருக்குதுன்னு அட்மிஷன் போட்டாங்க. 2 நாளில் டெலிவரி ஆகும்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒய்ஃபுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பனிக்கூடத்தில் நீர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. குழந்தைக்கு மூச்சு திணறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அட்மிஷன் ஆகுங்க சொல்லிட்டாங்க. ஒரே பதட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல. கடவுள்கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட தான் வேண்டின்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பதட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப நர்வஸாக இருக்குது இந்த டைமில். என்னப்பா, கையும் ஓடலை காலும் ஓடலை. ஒய்ஃபுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. கடவுள் தான் கூட இருந்தேன், எனக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பனிக்கூடத்தில் நீர்மட்ட லெவல் கம்மியாக இருக்குன்ட்டாங்க. 2 நாளில் டெலிவரி ஆகிடுன்ட்டாங்க. தண்ணிலாம் நிறையா தான் குடித்தாங்க. ஆனால் எப்படி தண்ணி கம்மியாச்சுன்னே தெரியல. ஒரே பதட்டமாகவும் ஒரே பயம்தான் இருக்குது. பயம்தான் அதிகமாக இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்களோ இல்லை நார்மல் டெலிவரி பிறக்குமோ என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தான் எனக்காக கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என் ஒய்ஃபுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகும். அம்மானே எதே நினச்சின்னு போயினே இருக்கா. அவளுக்கு அவள் கஷ்டம். குழந்தைய பற்றி என்ன யோசிக்குதுன்னு தெரியல. குழந்தைய பற்றியே யோசிச்சுனே போயின்னு இருக்கா. சுதனா, கவலைப்படாதாடி, கடவுள் கூட இருக்கிறாரு. நல்லபடியாக குழந்தை பிறக்கும், கவலைப்படாத ஃப்ரெண்ட்ஸ். அட்டை போட்டாச்சு, அட்மிஷனும் வந்துடுச்சு. அட்மிஷன் போட்டாச்சு. வாடகை இட்டுன்னு போய் விடணும். பதட்டத்திலே இருக்கிறான். சுதனா, நீ ஆகாதுமா, பயப்படாது சரியா? கடவுள் நம்ம கூடவே இருப்பார் எல்லாத்துலேயுமே. இத்தனை வருஷம், நம்ம 10 வருஷம் லவ் பண்ணதுக்கு கடவுள் நம்ம கூட இருந்து எப்படி இருந்தாரோ அதேமாரி இந்த குழந்தை பிறகும்போது கூட இருப்பார். கவலைப்படாது. நீங்கள் தான் என் கூட இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் எங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் டெலிவரி போகணுன்ட்டு என் குழந்தைக்காக, எனக்காக, என் ஃபேமிலிக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்க. என்னாச்சு பட்டு? அப்படி தான் இருக்கும். வயிற்றில் தண்ணி வேற இல்லைன்னாங்கல்ல. நல்லா தண்ணி குடித்தாங்க, நல்லா தான் சாப்பிட்டாங்க. ஆனால் இப்போ செக்கப் வரும்போது தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அட்மிஷன் போடணுன்னாங்க. நான் வளைகாப்பு வைக்கலான்னு இருந்தேன், வளைகாப்பு வைக்க முடியல. குழந்தையா இதுவான்னு பார்த்தா எங்களுக்கு குழந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். வளைகாப்பு அப்புறமேட்டா கூட வச்சுக்கலாம். குழந்தை கடவுள் எல்லாருக்கும் கொடுக்குற வரம் கிடையாது. யாரும் குழந்தை பெற்றுக்கவும் முடியாது. கடவுளை யாருக்கு குழந்தை பிறக்கணும்னு வரம் இருக்குது, அவங்களுக்கு தான் குழந்தை பிறக்கும். அந்த வரத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நான் அதை வீண் பண்ண விரும்பலை. அதனால் டாக்டர்கிட்ட பேசி அட்மிஷனும் போட்டாச்சு. ஒரே நர்வஸாக இருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ ஆகாது. நல்லபடியாக குழந்தை பிறக்கும், கவலைப்படாது. அதான் பற்றி நீ ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கிங்க. நல்லபடியாக நார்மல் டெலிவரி பிறக்கணும்னு வேண்டிக்கிங்க. ஏய்
வந்துருச்சு எல்லாம் பையன் வந்து வச்சுக்கணும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான துணி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துன்னு வச்சு ப்ரெஷ்ஷு தட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு எடுத்துகிட்டு அங்கே எடுத்துன்னு போகணும். அதுக்காக எல்லாத்தையும் இப்போ வீட்டிலேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அங்கே கிளம்பி போயிட்டு அவங்ககிட்ட கொடுக்க வேண்டியதுதான். ஓ மை காட். எல்லாத்தையும் ஒரு கட்டைப்பையில் வச்சுருக்கோம். கட்டைப்பையில் வச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம்.